வணக்கம். ஒரு அற்புதமான தத்துவத்தை பத்தி இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களையும் இலக்குகளையும் நீங்க அணுகிற விதத்தையே மொத்தமா மாத்தக்கூடியது. சில பேரு அவங்க வேலையில ரொம்ப சுலபமா பெரிய சாதனைகள் பண்றாங்க. ஆனா மத்தவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஏன் அடிக்கடி தடுமாறி மன உளைச்சல்ல சிக்கிக்கிறாங்கன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இது பிறவி திறமையோ இல்ல வெறும் கடுமையான உழைப்போ இல்லாம மனசுல ஒரு பெரிய மாற்றம் இருந்தா என்ன? இன்னைக்கு நாம ஒரு ஆழமான புத்தகத்திலிருந்து சக்தி வாய்ந்த விஷயங்களை பல சுருக்கங்கள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த புத்தகம் ஒரு புதுமையான ஆனா ரொம்ப எளிமையான ஒரு வாக்குறுதியை தருது. உங்களை மன அழுத்தத்திலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் விடுவிச்சு ஒரு கவனமான, ஒழுக்கமான, சந்தோஷமான முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வர்றதுதான் அது. இது ஒரு பயிற்சி மனதை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்கும் ஒரு தத்துவம். எந்த சவாலையும் ஜெயிக்க, அது ஒரு புது திறமையை கத்துக்கிறதா இருக்கட்டும், உங்க கெரியர்ல சிறப்பா செயல்படுறதா இருக்கட்டும், இல்ல மன அமைதியை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் உதவும். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிப்போம். 1. விழிப்புணர்வு, மைண்ட்ஃபுல்னஸ். இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம். பௌத்த பயிற்சியோட அடிப்படை இதுதான். இது என்னன்னா, எந்த தீர்ப்பும் இல்லாம உங்க எண்ணங்கள், உணர்வுகள், சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் முழுசா உணர்ந்து கவனமா இருக்கிறது. இது உங்களை நீங்களே புரிஞ்சுக்க உதவும், அப்புறம் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஞானம் பெறவும் வழிவகுக்கும். தியானம் பண்றது, கவனமா மூச்சு விடுறது, கவனமா நடக்கிறது, கவனமா சாப்பிடுறதுன்னு விழிப்புணர்வை பயிற்சி செய்யறது மூலமா சுய விழிப்புணர்வையும் உங்க எதிர்வினைகள் மேல கட்டுப்பாட்டையும் வளர்த்துக்க முடியும். இதுவே உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும். 2. கருணை, கம்பேஷன். 2வது பாடம் கருணை. மனித உறவுகளுக்கு இது ரொம்ப முக்கியம். இது நல்லிணக்கத்தையும் மரியாதையையும் உருவாக்கும். மத்தவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவுறது, இரக்கம் காட்டுறது, உதவிக்கரம் நீட்டுறதுன்னு அர்த்தம். கருணைய வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே கருணை காட்டுங்க. மத்தவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, மத்தவங்க சொல்றத கவனமா கேளுங்க, அப்புறம் மன்னிச்சு விடுங்க. இது நல்ல உறவுகளை உருவாக்கும். 2. கருணை, கம்பேஷன். 2வது பாடம் கருணை. மனித உறவுகளுக்கு இது ரொம்ப முக்கியம். இது நல்லிணக்கத்தையும் மரியாதையையும் உருவாக்கும். மத்தவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவுறது, இரக்கம் காட்டுறது, உதவிக்கரம் நீட்டுறதுன்னு அர்த்தம். கருணைய வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே கருணை காட்டுங்க, மத்தவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, மத்தவங்க சொல்றத கவனமா கேளுங்க, அப்புறம் மன்னிச்சு விடுங்க. 3. நிலையாமை. இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். நிலையாமைய புரிஞ்சுக்கிறது நம்ம பற்றுதல்கள், பயங்கள், கவலைகள் எல்லாத்தையும் விட்டு விலக உதவும். இது மன அமைதியையும் சுய மரியாதையையும் கொடுக்கும். இதை எப்படி பயன்படுத்துறதுனா, பற்றுதல்களை விடுங்க, மாற்றத்தை ஏத்துக்கோங்க, நிகழ்காலத்துல வாழுங்க, அப்புறம் வாழ்க்கையோட நிலையாமைய பத்தி யோசிச்சு ஞானத்தையும் பணிவையும் வளர்த்துக்கோங்க. 4. பற்றின்மை, நான் அட்டாச்மெண்ட். நிலையாமையோட நெருங்கிய தொடர்புடையது பற்றின்மை. இது பற்றுதல்கள் மற்றும் ஆசைகளால வர்ற துன்பத்துல இருந்து நம்மள விடுவிக்கிறதுல கவனம் செலுத்துது. இது முடிவுகள், பொருள் உடைமைகள், அப்புறம் மத்தவங்க கிட்ட இருந்து அங்கீகாரம் தேடுறதுன்னு இது எல்லாத்துல இருந்தும் விலகி உள்ளுக்குள்ளேயே திருப்திய வளர்த்துக்க ஊக்குவிக்குது. இதுவே உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். 5. சரியான பேச்சு. இந்த பாடம் நம்ம பேச்சு எப்படி மத்தவங்கள பாக்குறாங்கங்கிறதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது. உண்மையான, அன்பான, பயனுள்ள வார்த்தைகளை பேசணும்னு இது வலியுறுத்துது. சரியான பேச்ச பயிற்சி செய்யறதுக்கு உண்மையா பேசுங்க, அன்பா பேசுங்க, பயனுள்ள ஆலோசனைகளை கொடுங்க, கவனமா அமைதியா இருங்க, அப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. இது நல்ல உறவுகளை உருவாக்கும். 6. பொறுமை, பேஷன்ஸ். பௌத்தத்துல பொறுமை ஒரு முக்கியமான குணம். கஷ்டமான சூழ்நிலைகள்ல அமைதியா, நிதானமா, புரிதலோட இருக்கிறது தான் பொறுமை. இது சவால்களை ஏத்துக்கிறது, அமைதியா இருக்கிறது, சகிப்புத்தன்மையை பயிற்சி செய்யறது, தேவைப்படும் போது விட்டு கொடுக்கிறது, அப்புறம் உள்ளுக்குள்ளேயே பலத்தை வளர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். இது உங்க மன உறுதிக்காக மரியாதையை தேடித்தரும். 7. நன்றியுணர்வு, கிராட்டிடியூட். வாழ்க்கைய மாத்தக்கூடிய, மரியாதையை தேடித்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடம் நன்றியுணர்வு. இது வாழ்க்கையோட ஆசீர்வாதங்களை மதிச்சு நன்றி சொல்றது.
இதை எப்படி வளர்த்துக்கிறதுனா, ஒரு நன்றி டைரியை எழுதுங்க, மத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க, கவனமா பொருட்களை பயன்படுத்துங்க, அப்புறம் மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. 8. சுய சிந்தனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். சுய விழிப்புணர்வுக்கும் புரிதலுக்கும் இது ரொம்ப முக்கியம். சுய சிந்தனைனா உங்க எண்ணங்கள், செயல்கள், நோக்கங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர்றதுதான். இந்த பயிற்சியில டயரி எழுதுறது, கருத்து கேட்கறது, நோக்கங்களை கேள்வி கேட்கறது, தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது, அப்புறம் இலக்குகளை நிர்ணயிக்கிறதுன்னு எல்லாம் அடங்கும். இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்க எவ்வளவு அர்ப்பணிப்போட இருக்கீங்கன்னு காட்டும். 9. பணிவு, ஹியூமிலிட்டி. பணிவு ஒரு மதிக்கப்படும் குணம். இது ஒருத்தரை அணுகக்கூடியவராகவும் வேலை செய்ய எளிதானவராகவும் மாத்தும். ஏன்னா அவங்க தங்களோட வரம்புகளையும் குறைபாடுகளையும் ஏத்துப்பாங்க, அப்புறம் மத்தவங்களோட பங்களிப்புகளையும் மதிப்பாங்க. இதுல வரம்புகளை ஏத்துக்கிறது, மத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கறது, கவனமா கேட்கறது, சேவை செய்யறது, அப்புறம் அறிவை பகிர்ந்துக்கிறதுன்னு எல்லாம் அடங்கும். 11. பணிவு, ஹியூமிலிட்டி. பணிவு ஒரு மதிக்கப்படும் குணம். இது ஒருத்தரை அணுகக்கூடியவராகவும் வேலை செய்ய எளிதானவராகவும் மாத்தும். ஏன்னா அவங்க தங்களோட வரம்புகளையும் குறைபாடுகளையும் ஏத்துப்பாங்க, அப்புறம் மத்தவங்களோட பங்களிப்புகளையும் மதிப்பாங்க. இதுல வரம்புகளை ஏத்துக்கிறது, மத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கறது, கவனமா கேட்கறது, சேவை செய்யறது, அப்புறம் அறிவை பகிர்ந்துக்கிறதுன்னு எல்லாம் அடங்கும். 10. சரியான வாழ்வாதாரம், ரைட் லைவ்லிஹுட். இந்த பாடம் வேலை மற்றும் தொழில்ல அறநெறி மற்றும் அர்த்தமுள்ள முடிவுகளை எடுக்கிறதுல கவனம் செலுத்துது. உங்க வாழ்வாதாரத்தை உங்க மதிப்புகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஏத்த மாதிரி வச்சுக்கணும். இதுல உங்க மதிப்புகளுக்கு ஏத்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறது, தீங்கு விளைவிக்கக்கூடிய தொழில்களை தவிர்க்கிறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அறநெறியோட இருக்கிறது, வேலை வாழ்க்கை சமநிலையை அடைய முயற்சி பண்றது, அப்புறம் வேலை மூலமா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு எல்லாம் அடங்கும். 11. மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். மரியாதையை அதிகரிக்கும் ஒரு கூடுதல் பாடம் மன்னிப்பு. இது உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற கோபங்களை விடுறது. இதுல கடந்த கால தவறுகளுக்காக உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறது, அப்புறம் மத்தவங்களோட செயல்களை சரின்னு சொல்லாம அவங்கள மன்னிக்கிறதுன்னு அடங்கும். இத கருணையோட அணுகிறது உணர்ச்சி முதிர்ச்சியை காட்டும். 13. திருப்தி, கண்டென்ட்மெண்ட். நன்றி உணர்வோட நெருங்கிய தொடர்புடையது திருப்தி. இது நிகழ்காலத்துல திருப்தியை கண்டுபிடிக்கிறதும் எளிமையை ஏத்துக்கிறதும். இதை எப்படி வளர்த்துக்கிறதுனா, உங்க வாழ்க்கை முறையை எளிமையாக்குங்க, இப்ப இருக்கிறத ஏத்துக்கோங்க, நல்ல உறவுகளை வளர்த்துக்கோங்க, அப்புறம் வாழ்க்கையோட அழகையும் எளிமையையும் ரசிக்க விழிப்புணர்வோட இருங்க. 14. பெருந்தன்மை, கருணை மற்றும் நன்றியுணர்வோட கைகோர்த்து போறது பெருந்தன்மை. இது மத்தவங்களுக்கு இலவசமா கொடுக்கறதுல கவனம் செலுத்துது. அது நல்ல செயல்கள் மூலமாவோ வளங்களை பகிர்ந்துக்கிறது மூலமாவோ இருக்கலாம். பெருந்தன்மையை பயிற்சி செய்யறதுக்கு திடீர்னு நல்ல செயல்களை செய்யுங்க, வளங்களை பகிர்ந்துக்கோங்க, உங்க நேரத்தையும் திறமைகளையும் தன்னார்வமா கொடுங்க, அப்புறம் ஒரு பெருந்தன்மையான மனநிலையை வளர்த்துக்கோங்க. 15. சமநிலை, ஈக்வானிமிட்டி. இந்த பாடம் பொறுமைக்கும் நிலையாமைக்கும் துணை செய்யுது. வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில மன மற்றும் உணர்ச்சி சமநிலையை பராமரிக்கிறதுல இது கவனம் செலுத்துது. இதுல தியானம் மூலமா ஒரு சமநிலையான மனதை வளர்த்துக்கிறது, வாழ்க்கையோட கணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்கிறது, ஒரு நிலையான பார்வையை பராமரிக்கிறது, அப்புறம் தீர்ப்புகளை விடுறதுன்னு எல்லாம் அடங்கும். 15. மன அமைதி, இன்னர் பீஸ். அடிப்படையான ஒரு பாடம் மன அமைதி. இது மத்த எல்லா பாடங்கள்லயும் பரவி இருக்கு. விழிப்புணர்வு, கருணை, பற்றின்மை, திருப்தி எல்லாத்தையும் ஏத்துக்கிறது மூலமா மன அமைதியை தொடர்ந்து வளர்க்க முடியும். இதுல அமைதியையும் தனிமையையும் ஏத்துக்கிறது, கட்டுப்பாட்டை தேடுறத விடுறது, மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளலையும் பயிற்சி செய்யறது, அப்புறம் உண்மையா வாழ்றதுன்னு எல்லாம் அடங்கும். 16. கவனமான நுகர்வு, பற்றின்மை மற்றும் நன்றியுணர்வோட தொடர்புடையது கவனமான நுகர்வு. இது பொருட்கள், மீடியா, அப்புறம் வளங்களை கவனமா அறநெறியோட பயன்படுத்துறதுல கவனம் செலுத்துது. இதுல தேவைகளை மதிப்பிடுறது, அறநெறி ரீதியான பிராண்டுகளுக்கு ஆதரவு கொடுக்கறது, கழிவுகளை குறைக்கிறது, அப்புறம் மீடியா பயன்பாட்டுல கவனமா இருக்கிறதுன்னு எல்லாம் அடங்கும். இது பொறுப்பான வாழ்க்கைக்கான அர்ப்பணிப்பை காட்டும். 17. கருணை, கைண்ட்னஸ். கருணை ஒரு உலகளாவிய குணம். கருணைய பயிற்சி செய்யறது, திடீர்னு நல்ல செயல்களை செய்யறது, ஒரு கருணையான மனதை வளர்த்துக்கிறது, ஆதரவான நண்பரா இருக்கிறது, அப்புறம் எல்லா உயிரினங்களுக்கும் கருணை காட்டுறதுன்னு எல்லாம் அடங்கும். இது ஆழமான மரியாதையையும் பாராட்டையும் தூண்டும். 18. சுய கருணை, செல்ஃப் கம்பேஷன்.
மன்னிப்பு மற்றும் மன அமைதிக்கு துணை செய்யறது சுய கருணை. இது மத்தவங்களுக்கு காட்டுற அதே கருணையையும் புரிதலையும் உங்களுக்கு நீங்களே காட்டுறது. இது சுய பேச்சுல கவனமா இருக்கிறது, குறைபாடுகளை ஏத்துக்கிறது, சுய பராமரிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, அப்புறம் உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறது மூலமா பயிற்சி செய்யப்படுது. இது சுய அன்புக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பலத்துக்கும் மரியாதையை தேடித்தரும். இந்த 18 பாடங்களும் தனித்தனியான கருத்துக்கள் இல்ல, ஆனா ஒருவருக்கொருவர் தொடர்புடைய கொள்கைகளின் ஒரு வலைப்பின்னல்னு இந்த வீடியோ சொல்லுது. இது ஒருத்தரை இன்னும் கவனமான, கருணையான, மரியாதைக்குரிய வாழ்க்கை முறைக்கு வழிநடத்தும். உதாரணமா, விழிப்புணர்வு தான் துன்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை. இது கருணைக்கு வழிவகுக்கும். கருணை பற்றுதலை விடுவிக்க உதவும். சரியான பேச்சுக்கு பொறுமை தேவை. இது நல்லிணக்கமான தொடர்புகளை உருவாக்கும். நன்றியுணர்வு பணிவையும் சுய சிந்தனையையும் ஆழமாக்கும். இது உண்மையான தன்மையை ஊக்குவிக்கும். பணிவு இயற்கையாவே சரியான வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கும். இது அறநெறி மற்றும் கூட்டு வேலைக்கு உதவும். மரியாதையை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு வாழ்நாள் முயற்சி. முக்கியமானது என்னன்னா, உண்மையா வாழ்றதுலயும் இந்த போதனைகளை தினமும் வாழ்க்கையில நிலையா பயன்படுத்துறதுலயும் கவனம் செலுத்துறது தான். ஏன்னா நீங்க உங்க சிறந்த பதிப்பா மாறும்போது மரியாதைங்கிறது இயற்கையாவே கிடைக்கும். இதுல நிலையான பயிற்சி, தவறுகளை வளர்ச்சி வாய்ப்புகளா ஏத்துக்கிறது, சமூக ஆதரவை தேடுறது, மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது, அப்புறம் ஞானத்தை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறதுன்னு எல்லாம் அடங்கும்.